Hello everyone, welcome back. இன்னைக்கு how to read history effectively for UPSC Prelims 2026 அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் இனிஷியலாக புக் லிஸ்ட் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன என்சிஆர்டிஸ் மஸ்ட் ரீடு, எஸ்பெஷலி இப்போ நியூ என்சிஆர்டி பப்ளிகேஷன்ஸில் நிறைய புது புக் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க புது எடிஷனோட. அதில் எந்தெந்த சாப்டர்ஸை ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அது தவிர மஸ்ட் ரீட் டெக்ஸ்ட் புக்ஸு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஷின் பேப்பர் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2025ல என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுவோம். பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 இயர்ஸில் ஹிஸ்ட்ரியிலேருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டுட்டு வராங்க, ரீசெண்டாக ட்ரெண்ட் சேஞ்ச் எப்படி நடக்குது, எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு அடாப்ட் பண்ணணும், எஸ்பெஷலி ஹிஸ்ட்ரி செக்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கோயிங் இன் டு த வீடியோ, ஃபஸ்ட்டு நம்ம என்சிஆர்டி புக்ஸ் மஸ்ட் ரீட் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட். இதில் தீம் பியில் சாப்டர் நம்பர் 4, 5, 6 இந்த சாப்டர்ஸ் படித்தா போதும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு. 7th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்டில் தீம் பியில் சாப்டர் 4, 5, 6, 7 இதை கவர் பண்ணிக்கலாம். தென் மூவிங் டு 8th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட். இதில் தீம் பியில் சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 கவர் பண்ணிக்கணும். தென் கம்மிங் டு 9th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி, இதை ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் இந்த செக்ஷன் 2ல் லைவ்லிஹுட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி இருக்குது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இதில் சாப்டர் 4 and 5 படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்காங்க. தென் கம்மிங் டு 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி, இதில் நேஷனலிசம் இன் இந்தியாவும் இந்த லாஸ்ட் சாப்டர் பிரிண்ட் கல்ச்சர் அண்ட் மாடர்ன் வேர்ல்டு தான் ரொம்ப முக்கியம். இதை நல்லா தரவாக படிச்சிருங்க. இதை படிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் சாப்டர் ரீட் ஆன் பண்ணிக்கோங்க. தென் கம்மிங் டு 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி தீம்ஸ் இன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இது மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக்கு. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இது ரீட் பண்ண தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடலாம். 12th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் இந்த 4 சாப்டரும் தரவாக படித்து நோட்ஸ் எடுத்துக்காங்க. இதுலேருந்து நிறைய டைரக்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க. தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்ட் 2 புக், இது மெடிவல் இந்தியாவை கவர் பண்ணியிருப்பாங்க, 4 சாப்டராக கவர் பண்ணியிருப்பாங்க. இதில் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் இந்த பக்தி சூஃபி ட்ரெடிஷன்ஸ்க்கும் விஜயநகர எம்பையருக்கும் கொடுங்க. அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் பாஸ்டில் கேட்டுட்ருக்காங்க. அண்ட் தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்ட் 3 மாடர்ன் இந்தியாவை கவர் பண்ணியிருக்காங்க. இந்த 4 சாப்டர்ஸும் நல்லா படித்து கவர் பண்ணிக்கோங்க. குறிப்பாக காந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இந்த நியூ என்சிஆர்டி படித்து முடிச்சிட்ட பிறகு ஓல்டு என்சிஆர்டிஸ் படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி அண்ட் அடிஷ்னல் ஃபேக்ட்ஸ் கலெக்ட் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, மாடர்ன் இந்தியா அதாவது 12th புக் ஓல்டு எடிஷனில் வரும். இது அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இந்த 3 புக்குமே சேர்த்தே அவங்க சேல் பண்ணுறாங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதை வாங்கிட்டு முதல்ல மாடர்ன் இந்தியா புக் இந்த பிபின் சந்திரா எழுதுனதை தரவாக படிச்சிருங்க. ஏன்னா இதில் ஒரு நல்ல கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும். இது படிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா மட்டும் ஃபஸ்ட்டு ஏன்ஷியன் படிங்க, ஃபைனலாக மெடிவல் இந்தியா படிங்க. இந்த ஏன்ஷியன் புக்கும் மெடிவல் இந்தியா புக்கும் இந்த பல எடிஷன் படிக்கிறப்ப செலக்டிவாக படித்தா போதும். சரி, இந்த என்சிஆர்டிஸ்லாம் படித்து முடிச்சிட்ட பிறகு நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் படித்தாகணும். டெக்ஸ்ட் புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன் மெடிவலுக்கு எதுவும் படிக்க தேவையில்ல, மாடர்ன் இந்தியாவுக்கு தான் கண்டிப்பாக படிக்கணும். மாடர்ன் இந்தியாவில் இந்த ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன்ஸ் எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா இந்த புக்கை படிக்கலாம். இந்த புக் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு கான்செப்ட் புரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க பிபின் சந்திரா புக் இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸும் படிக்கலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒரு புக் தரவாக படித்து நோட்ஸ் எடுத்துக்காங்க. பட் இந்த ஸ்பெக்ட்ரம் புக் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். பிபின் சந்திரா அது மெயின்ஸுக்கு தான் ரெலவெண்ட்டாக இருக்கும். சரி, இப்போ கொஷின் அனாலிசிஸ் 2025 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 14 கொஷின் ஹிஸ்ட்ரி செக்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. அதை 1 by 1 பார்த்துடலாம். Who among the following rulers in ancient India, இது டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்சிஆர்டி புக் படித்தாலே டைரெக்டாக அந்த ஃபேக்ட் ஆன்சர் பண்ணிடலாம். Fa Hian, the Chinese pilgrim, traveled to India during the region of இது அகெயின் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்ட் 1 12th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி சொன்னாங்க பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அதுலேருந்து கேட்கப்பட்ட டைரக்டான கேள்வி இது. வித் ரெஃபரன்ஸ் டு ஏன்ஷியன்ட் இந்தியா கன்சிடரிங் த ஃபாலோயிங் பேர்ஸ், இது பார்த்தீங்கன்னா இந்த அவந்தி, கோசாலா இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் ரிப்பிட்டேட்டிவாக கேட்கக்கூடிய தீம்ஸ். இதுக்கு என்ன பண்ணணும்னா 1979லேருந்து 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய ஏன்ஷியன்ட் இந்தியன் கொஷின்ஸு செப்பரேட்டாக நம்ம படித்து ரிவிஷன் பண்ணணும். அதில் இந்த ரிப்பிட்டேட்டிவாக இந்த அவந்தி அண்ட் கோசாலாவே இது வரைக்கும் ஒரு 10 தரத்துக்கு மேலே கேட்டுட்டாங்க. அது படிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா பேக்ரவுண்ட் அனாலிசிஸ் பண்ணி வேல்யூ அடிஷன் பண்ணணும். நம்ம அதை மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது, அது கூட வேல்யூ அடிஷன் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அடிஷ்னலாக அதே தீமில் திரும்ப அடிஷ்னல் ஃபேக்ட்ஸோடு கேட்கக்கூடியது ரிவர்ஸோ சிட்டிஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த கிங்டம் என்னென்ன இதில் வருது இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தீம்ஸில் கேட்கக்கூடிய இந்த மாதிரி கொஷின்ஸை கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம்.
தென் அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அகைன் இது வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு என்சிஆர்டிலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஃபிஃப்த் கொஸ்டின் ஹூ அமங் த ஃபாலோயிங் லெட் எ சக்ஸஸ்ஃபுல் மிலிட்ரி கேம்பெயின். இந்த ஏன்ஷியன்ட் இந்தியா படிக்கிறப்ப நான் ரிப்பீட்டேட்டிவாக என்ன சொல்லுவேன்னா, இந்த சேர சோழ பாண்டியா டைனஸ்டிலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. இதை வந்துட்டு நீங்கள் ஓல்டு என்சிஆர்டி ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து இந்த சோழா கிங்டம் வந்துட்டு செலக்டிவாக வந்துட்டு ஹை வெயிட்டேஜ் கொடுத்து படித்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. சிக்ஸ்த் கொஸ்டின் இரிகேஷன் டிவைஸ் அர்கட்டா. இது நியூ என்சிஆர்டி தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி 12th ஸ்டாண்டர்ட் புக் மெடிவல் இந்தியாவிலேருந்து கேட்கப்பட்ட டைரக்ட் கேள்வி. அதை படித்தாலே வந்துட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். செவன்த் கொஸ்டின் பப்பாயா பைனாப்பிள் கோவா அகைன் இது தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி மெடிவல் செக்மெண்ட்லேருந்து டைரெக்டாக புக்கில் இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ராஜாராம் மோகன் ராய். ஸோ இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ், அதாவது வந்துட்டு மாடர்ன் இந்தியாவிலேருந்து கேட்கப்பட்ட கேள்வியில் இது ஒன்று. குறிப்பாக சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் மாடர்ன் இந்தியாவில் ரொம்ப முக்கியம், அதுலேருந்து தான் கேட்டிருக்கிறாங்க. இது நான் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம்லேருந்து கேட்டிருக்காங்க. அகெயின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. அகெயின் இன்னொரு கேள்வி நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. தென் காந்திஜியோடைய ஸ்டேட்மெண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் எந்த மூவ்மெண்ட்டில் கொடுத்தாருன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா, மாடர்ன் இந்தியா படிக்கிறப்ப காந்தியன் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஃபிலாசபி ஹை வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க. அதில் இயர் ஆஃப்டர் இயர் கொஷின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சரி, இதுவுமே வந்துட்டு அதே ஆங்கிளில் கேட்கப்பட்ட சௌரிச்சாரா இன்சிடென்ட் கேள்வி தான். தென் காந்திஜியோடைய இன்ஸ்பிரேஷன்லேருந்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஃபைனலாக வந்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். இது வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, என்சிஆர்டியை நல்லா படிச்சிங்கனாலே இது கேட்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கேள்வி ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த டிஸ்கஷனில் நம்ம 2025லேருந்து என்ன அப்சர்வ் பண்ணுவோம்னா, 5 கேள்வி வந்து ஏன்ஷியன்ட்லேருந்து கேட்டிருக்காங்க, 2 மெடிவல்லேருந்து கேட்டிருக்காங்க, 7 மாடர்ன்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ எந்த ஆர்டரில் சார் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மாடர்ன் இந்தியா தாங்க படிக்கணும், அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் இந்தியா படிக்கணும், ஃபைனலாக தான் மெடிவல் இந்தியா படிக்கணும். சரி, ட்ரெண்ட் அனாலிசிஸ் ஹிஸ்ட்ரி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 10 இயர்ஸில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அப்படின்றது வந்து 15 கொஷினுங்க. அது எந்த வருஷம் கேட்டிருக்காங்கன்னா 2017 கேட்டிருக்கிறாங்க. மினிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ன்றது 11 2020 கேட்டிருக்காங்க. இன்னொரு வருஷம் 10 கொஷின் கேட்டிருக்கிறாங்க. சரி, பட் ஓவரால் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்துட்டு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 14 கொஷின் தாங்க. இது இந்த ரேஞ்சில் தான் கேட்டுட்டு வராங்க. அதுலேயுமே வந்துட்டு எந்த ப்ரையாரிட்டி ஆர்டரில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடர்ன் இந்தியாவிலேருந்து தான் லாஸ்ட் 10 இயர்ஸ்லேயே ஹை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வருது. தென் ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து வருது, ஃபைனலாக தான் மெடிவல் இந்தியா. ஸோ இந்த ஆர்டர்லேயே வந்துட்டு நீங்களுமே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, டாபிக் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஏன்ஷியன்ட் இந்தியன் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் டைம்லைன் நல்லா படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அவங்களுடைய ஆர்கிடெக்சரல் ஆஸ்பெக்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அக்ரேரியன் சிஸ்டம் அண்ட் பாலிசிஸை மெயினாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி நோட்ஸ் எடுங்க. மெடிவல் இந்தியாலையுமே டைம்லைன் அண்ட் டைனஸ்டி ஃபாலோ பண்ணணும். அதில் வந்துட்டு இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சருக்கு மேக்ஸிமம் வெயிட்டேஜ் கொடுங்க. அக்ரேரியன் பாலிசியில் அந்த வேரியஸ் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் பாலிசிஸ் எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் இன்ஸ்பிரேஷன்லேயும் ஒரு சில கேள்வி வந்திருக்கு, காந்தியன் பீஸ் பிரைஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோட இன்ஸ்பிரேஷனில் தான் வந்திருக்கு. சரி, வரக்கூடிய 2026 இயருக்கு என்ன சார் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணணும், எது ரொம்ப முக்கியமான சாப்டர் ஆர் தீம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்ஷியன்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், புத்திசம், ஜெயினிசம் கண்டிப்பாக படிக்கணும். இந்த புத்திசம், ஜெயினிசம் இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் இந்தியன் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ 1979 2025, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்லேருந்து வேல்யூ அடிஷன் பண்ணணும். அதை மட்டும் டைரெக்டாக படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போகக்கூடாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணணும். இதுக்கு வந்து இந்த கொஷின் பேங்க் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெடிவல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முகல் ஆர்கிடெக்சர், வேரியஸ் இம்பார்ட்டன்ட் பேட்டில்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மாடர்ன் இந்தியாவில் 1857 ரிவோல்ட் மெயினாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பர்சனாலிட்டிஸில் காந்தி, நேரு, அம்பேத்கர், பட்டேல் இவங்களுக்கு ஹை வெயிட்டேஜ் கொடுங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் 1861, 92, 1909, 1990, 1935க்கு நோட்ஸ் எடுத்து கம்பேரிட்டிவ் அனலைஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு கேள்வி வரும். மூவ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கோஆப்ரேஷன், சிவில் டிசோபீடியன்ஸ், குவிட் இந்தியா, சத்தியகிரகா மூவ்மெண்ட், இந்த எல்லா மூவ்மெண்ட்டுமே நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து தான் நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை ஒழுங்காக பண்ணிங்கனாலே ஹிஸ்ட்ரியில் கேட்கக்கூடிய 14 கொஸ்டினையுமே நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு ஆன்சர் பண்ணிடலாம். யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்லையுமே ஹிஸ்ட்ரி கொஸ்டின் உங்களுக்கு டஃப்பாக இருக்காது, ரேதர் ஈஸியாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.